வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் உள்ள அனைவருக்கும் வணக்கமும் உங்களுடைய வாழ்த்துக்களை வேண்டி இந்த சிந்தனை உரையை தொடங்குகிறோம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு பெண்மை, தாய்மை, இறைமை. இப்ப ஐயா சொன்ன அறிமுகம் இந்த தலைப்புக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். பெண்மை, பெண்ணின் சிறப்பு அப்படிங்கிற ஒரு கவி ஐயா சொன்னாங்க. அதை ஒட்டிதான் இந்த தலைப்புமே. இதுல என்ன பெண்மை, தாய்மை, இறைமை, இதுக்கும் ஐயாவோட பெண்ணின் சிறப்புக்கும் இருக்கிற தொடர்பு, இல்லை அதில் இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் கலந்ததுதான் இந்த ஒரு தலைப்பா பார்க்குறோம். அதே மாதிரி இந்த தலைப்பை ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒண்ணு, பெண்ணின் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெண் கல்வி அப்படிங்கிற இடத்திலிருந்து எடுத்துட்டு நம்ம அதை மனவளக்கலை மூலமாவோ மற்ற அறிஞர்களோட கருத்துக்களை எடுத்து சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு பார்க்கலாம். இன்னொரு கருத்து இப்போ அடுத்த மாதம் மகளிர் தினம் வரப்போகுது. அதுக்குண்டான ஒரு அக்கப்ளைஸ்மெண்ட்டாகவும் இதை பார்க்கலாம். ஸோ இப்போ பெண்மை, தாய்மை, இறைமை அப்படின்னா, இப்போ ஒரு பெண் அப்படிங்கிறத பற்றி பேசினாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். பெண்கள் கல்விக்கே மறுக்கப்பட்ட காலம் போய் இன்னைக்கு அவங்க இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல இருக்கிற அத்தனையும் உமன்ஸ் தான். அத்தனை டிஃபரெண்ட் ஃபீல்டில் இருக்கிற லீடர்ஸ், எல்லா வகையிலையும் உமன்ஸ் சாதிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதே ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை கிடையாது. அப்போ நம்ம பெண்கள் முன்னேற்றம், பெண்களோட விஷயத்துல அளப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அப்புறம் எதுக்கு இந்த தலைப்பு, அல்லது அப்புறம் எதுக்கு இன்னமும் இந்த பெண்கள் முன்னேற்றம், பெண்களை பத்தி ஏன் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, அதுக்கும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சமூக சிக்கலுக்கான ஆய்வு தீர்வுகள் அப்படிங்கிறதுல ஒரு 10வது சிக்கலா நம்ம மகரிஷி அதை சொல்லியிருக்காங்க. பெண்மையின் மேன்மையை உணராமையும் புறக்கணித்தலும் துன்புறுத்தலும் ஒரு சமுதாய சிக்கலா இருக்கு அப்படின்னு அதை ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான தீர்வை தான் நம்ம வேதாத்திரியத்துல 7வது திட்டமா சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு அப்படிங்கிறத திட்டத்தை கொடுத்து, அது என்ன, அதோட விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஐயா அந்த விஷயத்த சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்போட அவசியம், அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இவ்வளவு தூரம் பெண்கள் முன்னேறி இருக்காங்களே, இன்னைக்கு என்ன சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ஸ்டேட்டஸ் படி ஜெண்டர் பேரிட்டி, அதாவது ஜெண்டர் ஈக்குவிட்டி வர்றதுக்கே 2158 ஆண்டு ஆகுங்கிறாங்க. அதாவது இன்னையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 ஆண்டு ஆகுங்கிறாங்க ஜெண்டர் பேரிட்டி வர்றதுக்கே. அப்போ இன்னுமே நம்ம எவ்வளவோ தூரம் போக வேண்டியது இருக்கு எல்லா வகையிலையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த வகையில இந்த தலைப்பு அல்லது இதை பத்தின சிந்தனைகள், இதை பத்தின கல்வி அறிவு அல்லது இதை பத்தின அறியாமையை போக்குறதோ எல்லாமே இன்னமும் நமக்கு தேவைப்படுற ஒண்ணுதான். அதனால இந்த தலைப்புல இருக்கிற கருத்துக்களை நம்ம மகரிஷியோட கருத்துக்களையும் இன்னும் சில அறிஞர்களோட கருத்துக்களையும் கலந்து நம்ம இந்த தலைப்பு பற்றி சிந்திக்க போறோம். இப்போ இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி மகரிஷியோட ஒரு கவி ஒண்ணு, 4 வகை பருவ நோன்பு, வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பாகும், பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்று வழியோடு கடமையுணர்ந்தாற்ற இல்லறமாம், வாழ்வினிலை மறைபொருளாம் உயிரறிவை உணர வளமான உளப்பயிற்சி அகநோக்கு தவமாம், வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி வெற்று வழிகண்டி வாழ வைக்கும் பேரறமை தொண்டு. ரொம்ப ஒரு சிம்பிளா இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு அப்படிங்கிற 4 மனித நிலைகளை ஐயா இந்த கவியில சொல்லியிருப்பாங்க. இதைதான் நம்ம பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லறம் நடத்துறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த அகத்தாய்வு, அதுக்கப்புறம் தொண்டு. ஸோ அப்ப நம்ம இந்த தொண்டு செய்யறதும் அகத்தாவும் இல்லறம் இளமை நோன்பு இந்த ஆர்டர்ல பார்த்தா நம்ம எல்லாருமே, நம்ம பெரும்பாலும் ஆசிரியர்களாகவும் சரி, இந்த பயிற்சியில் இருக்கிறவங்க சரி, நம்ம இது 3 பெரும்பாலும் இருப்போம். இல்லறத்துல இருப்போம், அகத்தாவையும் செய்வரங்களா இருப்போம், தொண்டு செய்யறவங்களா இருப்போம். அப்போ இந்த இளமை நோன்பு அப்படிங்கிற கேடர்ல இருக்கிற பீப்புள் யாரா இருப்பாங்க அப்படின்னா,
இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க, இன்னைக்கு இருக்கிற ஒரு வரம் பல வரும் பலனராக இருப்பாங்க ஆக்சுவலா. அப்போ இந்த 3 பேர்த்தோட கடமையா என்ன இருக்கும்னா, இந்த வளர் இளம் பருவத்துக்கு இந்த பெண் கல்விய வந்து போதிக்கிறது, அல்லது பெண் கல்வியை பத்தின அறிவை கொடுக்கறது. அந்த கல்வி அறிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா, குழந்தைகளை பண்படுத்துவதன் மூலியமா சமுதாயத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும்னு தான் நம்ம ஐயா சொல்ற மாதிரி, இப்ப நம்மளோட 3 பேர்த்தோட கடையுமே இந்த இளமை நோன்பு இருக்கவங்களுக்கு அந்த வாழ்வதற்கான பயிற்சியை நம்ம கொடுக்கிறோம். அதுல ஒரு பயிற்சி தான் வந்து இந்த பெண்ணின் பெருமை அல்லது பெண்ணின் சிறப்பு அல்லது பெண்மை இறைமை தாய்மை அப்படிங்கிறது. இப்ப பெண்ணின் சிறப்பு அப்படிங்கிறதுல ஆஹ், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இதுல இந்த பெண்மையை பத்தியும் தாய்மையை பத்தியும் இறைமையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னமும் வந்து பெண்மையின் சிறப்பு இன்னமும் ஆஹ், இன்னமும் அந்த அந்த அறிவு வந்து இன்னமும் நமக்கு மேம்படும் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் அந்த தலைப்பு எடுத்தோம். இப்போ இந்த தலைப்பு எடுத்ததுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஆஹ், திருவிக்கா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவி கல்யாண சுந்தரனார். இவரு எழுதின ஒரு புத்தகம் தான் வந்து இந்த தலைப்புக்கு ஒரு முக்கிய காரணம். அந்த புத்தகத்தோட பேர் வந்து பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை. இந்த புத்தகத்தோட ஒரு முன்னுரையில் அவர் என்ன எழுதியிருப்பார்னா, என்னோட வாழ்ந்த என்னோட மனைவி, வெறும் 6 வருடமே வாழ்ந்த என்னோட மனைவி என் வாழ்க்கையை பல வகையில செம்மைப்படுத்தினாங்க. அவங்களுக்காகவும் நான் ஏதாவது செய்யணும்னா இந்த பெண்மை உலகத்துல நல்லா வாழ்றதுக்காகவே என் வாழ்வையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏன் நம்ம திருவிக்காவோட பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை கருத்து எடுத்தோம்னா, நமக்கு நிறைய அறிஞர்களோட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எந்த வகையிலனா, ஒரு பெண்களின் சிறப்பை பேசுறது அல்லது பெண்களின் பெருமை பேசுறது அல்லது பெண்களோட யூனிக்னஸ் பேசுறதுங்களை தாண்டி ஒரு பெண் இனத்தை ஒரு பெண்ணை பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சியே இந்த புத்தகத்துல செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம மகரிஷி சொல்லுவாங்க ஆராய்ச்சிங்கிறது இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்பாங்க. இன்ஃபர்மேஷன்னா தகவலை தெரிஞ்சுக்கிறது, கன்ஃபர்மேஷன்னா அதை சிந்திக்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷனா அந்த சிந்தித்தல் படி வாழ்றது. இந்த புத்தகமே வந்து இந்த 3 தன்மையில இருக்கு. ஒரு ஆராய்ச்சியோட இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற இளமை நோன்பல் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம இந்த அறிவை வந்து மகர்ஷியோட கருத்துக்களோட சேர்த்து எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இந்த தலைப்பை எடுத்தேன். இப்போ இப்ப நம்ம வந்து இப்ப இருந்து மகர்ஷி ஐயாவோட கருத்தையும் திருவிக்கை ஐயாவோட கருத்தையும் ரெண்டையும் கலந்து பார்க்க போறோம். இப்ப இருந்து நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு தலைப்பை வந்து நம்ம ஒரு 10 வருட குழந்தைகளுக்கு நம்ம இந்த தலைப்பை எடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்குன்னு வைங்களேன். அதை நம்ம எப்படி பண்ண போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்போ நம்ம முன்னாடி எல்லாரும் குழந்தைகள் உட்காந்துருக்காங்க, நிறைய மாணவர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க மாணவனா இருக்கலாம், மாணவியா இருக்கலாம், எல்லா பருவத்திலையும் இருக்கிறவங்க இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையை தூண்டி விடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ண சொல்றோம். இந்த உலகம் வந்து எப்படி இருக்கு, இந்த உலகத்தை நம்ம கண்மூடி பார்த்தா பெண் ஆண் அப்படிங்கிறது வந்து ஒரு கலந்துதானே இந்த உலகமே இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்ல பாக்குறப்போ, ஆமா வெறும் மனிதர்கள் மட்டுமா பெண் ஆண்கள் இருக்காங்க, தாவரத்திலிருந்தே பெண் ஆண் வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப பெண் ஆண் அப்படிங்கிற விஷயம் வந்து வெறும் மனிதர்கள் இடத்துல இருந்து ஆரம்பிக்க இல்லாம ஒரு உயிர் தாவரத்திலிருந்து இந்த பெண் ஆண் வேறுபாடுகள் அல்லது வேற்றுமை இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஐயா நம்ம வாழ்க்கை மகர்ஷி ஐயா சொல்றப்ப வந்து இந்த வாழ்க்கையே வந்து ஆண் பெண் என்ற இருவரும் இணைந்துதான் நடைபெறுகிறது. இந்த உலகில் எல்லாருக்குமே இந்த 2 பேர் கூட்டுறவுதான் பிறவி தோன்றுகிறது அப்படின்னா, இப்ப ஐயா நம்ம தொடக்கத்துல ஒரு கவிதை சொன்ன மாதிரி இந்த 2 பேரோட கூட்டுறவு தான் இந்த பிறவி. அப்ப இன்னைக்கு உலகத்துல பாக்குற எல்லா மக்களுமே பாதி பெண்கள் பாதி ஆண்கள் அப்படின்னா, அந்த பாதி ஆண்களை பெற்றதுமே அந்த பெண்கள் தான். அததான் ஐயா நம்ம சொல்ல வர்றாங்க. இப்போ இன்னமும் நம்ம திருவிக்காய இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ வந்து வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவர் வந்து பெண்மைய எப்படி வகைப்படுத்துறாரு, டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, பெண்ணுக்கு ஒரு நீல நிறத்தையும் ஆணுக்கு ஒரு செம்மை நிறத்தையும் சொல்றாரு. என்ன அதே மாதிரி இப்ப பல சான்றுகள் மூலியமா இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னா நெருப்புல நம்மளால சிவப்பு நிறத்தையும் பார்க்க முடியும், அது மாதிரி ஒரு விளிம்புல ஒரு நீல நிறத்தையும் பார்க்க முடியும்.
அதே மாதிரி பல வகையா ஆராய்ச்சி பண்ணி, அதே மாதிரி மக்களின் இடது பக்கம் பெண் தன்மையும் வலது பக்கம் ஆண் தன்மையும், அதாவது ஒரு மனிதன் வந்துட்டாலே அதுல ஆண் பெண் கலந்து இருக்கிறதுங்கிறத மாத்தவே முடியாது. அது இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி நமக்கு அது நம்ம திருவிக ஐயா இதுல கொடுக்குறாங்க. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பெண் ஆண் அப்படிங்கிற ஒரு கலப்புல தான் நம்ம இந்த சமுதாயமே இருக்கு. சமுதாயம் மட்டும் இல்ல, உயிர்களே எல்லாமே இந்த கலப்புல தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒரு முழு மனித தன்மை. இப்போ ஓகே, ஆண் பெண் இருக்கு. எப்ப அந்த ஆண் பெண் முழு மனித தன்மையா ஆகுறாங்க அப்படின்னா, அந்த ஆணுலகம் பெண்ணுலகமும் இணைந்து நடக்கும் போதுதான் ஒரு முழு மனிதத்தன்மையான ஒரு சமுதாயம் உருவாக்கும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல விளக்கமா சொல்றாங்க. இந்த முழு மனிதத்தன்மைக்கு திருவிக ஐயா ஒரு ஒரு சில ஆராய்ச்சிகள் செய்யறாங்க. எப்படின்னா, ஒரு ஒரு சக்தி சிவம் போல, அதே மாதிரி கொஞ்சம் இப்போ சில பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்தி கல்ச்சர்ல, அதாவது பக்தி இலக்கியத்துல சொல்ற மாதிரி அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அதே மாதிரி மண்ணில் நல்ல வள்ளம் வாழலாம் வைகளும், திருஞான சம்பந்தனோட பாட்டு, திருமூலர் பெண் கொடியாக நடந்தது, இதெல்லாம் எதுக்கு அவர் ஆராய்ச்சி செய்யறாரு அப்படின்னா, பக்தியில, அதாவது கடவுள் சம்பந்தமான பாடல்கள்லயே பெண்மைய பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியன்னா அம்மையிலிருந்து தான் தொடங்குற மாதிரி சில கவிகள் சொல்லியிருக்காங்க. பெண் கொடியாக நடந்தது உலகேன்னா ஒரு பெண்ணோட விஷயமா தான், இந்த விஷயத்தை தான் நம்ம உலகமாவே பாக்குறோம் அப்படிங்கறத ஒரு பெண்ணோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது பெண் ஆண் கலப்பு அப்படிங்கறத இந்த முழு சமுதாயம் அப்படிங்கறத பக்தி வழியில நடந்த நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருக்கிற கருத்துக்கள் மூலியமாவும் நமக்கு அதை சொல்ல வர்றாங்க ஆக்சுவலா. இப்ப ரெண்டாவது, இப்ப பெண் ஆண் அப்படிங்கிற கலப்பு தான் இந்த சமுதாயம் இருக்கு. அதுக்கு பல வகையில ஆராய்ச்சி, அதாவது ஒரு நூல் வகையில ஆராய்ச்சி, பக்தி வகையில ஆராய்ச்சி, அதே மாதிரி ஒரு தாவர வகையிலிருந்தும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டோம். ஆனா இப்ப அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறாங்க அப்படின்னா, பெண்ணின் முதன்மைன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஐயா சொல்ற மாதிரி பெண்ணின் சிறப்பு, பெண்கள் சிறப்பு மிக்கவர்கள் சொல்றாங்கல்ல, இத திருவிக ஐயா பெண்ணின் முதன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெண்ணின் முதுமை, முதன்மை ஏன் வரணும் அப்படின்னா, அறிவும் அன்பும் வாய்ந்த ஒரு கருத்து பெண்ணுக்கு முதன்மை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஏன் அப்படின்னா, பெண்ணுலருக்கு இயல்பாய் அமைந்துள்ள குணம் தொண்டு கடமை முதலியவற்றை நோக்குழி பெண்ணுலகு பொதுமை பெற்று விளங்குவது அன்பு. இப்ப நம்ம ஐயா சொல்லுவாங்க, பெண்கள் இயற்கையிலேயே தியாக குணமுடையவர்கள். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த தொண்டு கடமை குணங்கிறத இயற்கையாவே இருக்கிற குணம் பெண்ணுக்கு இருக்கிறதுனால பெண்மைக்கு முதன்மையா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திருவிக ஐயா முன்னிறுத்துறாங்க. இப்ப அதே நம்ம ஐயா சொல்றப்போ, பெண்ணின் சிறப்பு சொல்றப்போ, பெண் வயிற்றில் உருவாக்கி பெண் பாலுண்டு வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில் பெண் மதிப்பை பற்றிய அறிவு மிக மிக முக்கியம். ஏனென்றால் மனதை விரித்து உலகம் முழுமையும் இணைத்து கொண்டு அகத்தை நோக்கி பாருங்கள். சற்று ஏறக்குறைய ஒரு பாதி எண்ணிக்கை பெண்கள், மற்ற பாதி ஆண்கள். பாதி அளவாக உள்ள ஆண்கள் அனைவருமே மறுபாதி எண்ணிக்கையாக உள்ள பெண்கள் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகளே. இதெல்லாம் சொல்லிட்டு இத மதிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஐயா நம்ம மகர்ஷியம் வலியுறுத்துறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, வாழ்வில் மதிக்கக்கூடிய எதையும் மதித்தும் போற்றியும் பெருமைப்படுத்துவோருக்கு அமைதியும் இன்பமும் செயல் விளைவாகவே கிடைக்கும். போற்ற வேண்டியதை தாழ்த்தி மதிப்பவர்களோ நேர்மாறான விளைவை அனுபவிக்க நேரிடும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, செயல் விளைவு தத்துவத்துப்படி நம்ம ஒரு சரியான செயல் செஞ்சா அதுக்கு ஒரு விளைவு கிடைக்கும் பாத்தீங்களா. அப்ப பெண்களை மதிக்க வேண்டும்ங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதை நம்ம மதிச்சோம் போற்றணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? அமைதியும் இன்பமும். அப்படி மதிக்கல அப்படின்னா அதை நம்ம நேர்மாறான விளைவை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம மகரிஷியோட கருத்து. இப்பதான் கொஞ்சம் தலைப்புக்குள்ள வரும். இப்ப இது வரைக்கும் எப்படி பார்த்திருக்கோம்னா, பெண் ஆண் பத்தின ஒரு புரிதல். அடுத்தது பெண்மைக்கு ஏன் முதன்மை கொடுத்தாங்க, அல்லது பெண்மைக்கு ஏன் சிறப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத மகரிஷியா எப்படி ஏன் சொன்னாங்க, அதே மாதிரி திருவிக ஏன் சொன்னாங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்த என்ன நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்ய போறோம்னா, ஒரு சிந்திக்க போறோம் அப்படின்னா, அந்த பெண்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா, அல்லது பெண் அப்படின்னு வார்த்தை சொல்றாங்கல்ல, அதுக்கு உண்டான ஒரு ஒரு அர்த்தத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பெண்மை அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னா சாதாரணமா ஒருத்தங்களை கேட்ட அப்படின்னா ஒரு வேறுபாடு, அதாவது உடல் சார்ந்த ஒரு வேறுபாடு இருக்கவங்க பெண். ஆணுக்கு ஒரு உடல் வாக இருக்கும், பெண்ணுக்கு ஒரு உடல் வாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில உடல் சம்பந்தமா சொல்லுவாங்க. ஆனா திருவிக ஐயா சொல்றப்போ பெண்மையாவது எது அப்படின்னா, அடக்கம், பொறுமை,
தியாகம், பரநலம், இரக்கம், அழகு, ஒப்புரவு, தொண்டு முதலியன அமைந்த ஒன்று பெண்மை எனப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது மண், நீர், காற்று, ஒளி முதலியன சேர்ந்து மரமாதல் போல அடக்க முதலிய குணங்கள் சேர்ந்து பெண்மையாகின்றன. சிறு சிறு நூற்துளிகள் கலந்து பரந்த நீர்நிலை என்னும் பெயர் பெறுதல் போலவும், சிறு சிறு பரல்கள் கலந்து மலை என்னும் பெயர் பெறுதல் போலவும் அடக்கம் முதலிய குணங்கள் ஒன்றி அவை பெண்மை என்னும் பெயர் பெற்றன. பெண்மை என்பதை கூறிட்டு பார்ப்பின் அஃது அடக்கம் முதலிய நீர்மையாக பிரிந்து நிற்கும். ஆகவே அடக்கம் முதலிய இயல்புகளின் திரட்சி பெண்மை அப்படின்னாங்க. இப்ப பெண்மைக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் வெறும் உடல் சார்ந்த வேறுபாடுகள் மட்டும் இல்லாம அந்த பெண்மைக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் ஆட் பண்றாங்க. அதாவது அடக்கம், பொறுமை, தியாகம், பரநலம், இரக்கம், அழகு, ஒப்புரவு, தொண்டு, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸோட இருக்கிறது தான் பெண்மை அப்படிங்கிற சொல்றாங்க. இதை நம்ம ஐயா ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லையில்லா இறைநிலையை போல எல்லையில்லா தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை. அப்போ அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த பொறுமை பெண்மையிடம் இயல்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது, இப்ப எந்த உயிருக்கும் ஒரு பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி இன்பம் துன்பம் மாறி மாறிதான் வருது. அந்த இன்பம் துன்பம் மாறி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அடக்கம், பொறுமை, தியாகம், இரக்கம் இந்த குணத்திலிருந்து எப்போ அப்படி அடங்காமை, பொறாமை, தன்னலம், அவா இந்த மாதிரி ஒரு குணங்களுக்கு மாறுதோ அப்பதான் இந்த இன்ப துன்பம் நிலைக்கு போறாங்க அப்படிங்கிற சொல்லி, இந்த இன்ப துன்ப நிகழ்ச்சிக்கும் இந்த குணங்களுக்கும் பெரிய பொறுத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம திருவிக்கையா சொல்றாங்க. அதேதான் அந்த நிறைநிலை உணர்வுல நம்ம மகரிஷியா இந்த இறைவிலையோடு எண்ணத்தை கலக்கி விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலேயே வெளிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களில் அளவு கிட்டும், கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளாக நிற்கும். இந்த இடம் நான் எப்படி பார்க்கலாம்னா, இந்த அறிவு நமக்கு ஒரு சாதாரண நிலையில இருக்கிறப்ப இருந்திருக்காது. இதே நம்ம அகத்தவம் பயிற்சிகள் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நிலை உணர்வுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இன்பம்னா என்ன துன்பம்னா என்னங்கிற அறிவு நமக்கு இந்த அகத்தவ பயிற்சி மூலியமா கிடைச்சிருக்கும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ பெண் பிறவியின் நோக்கம், அதாவது பிறவியின் நோக்கம் பெண் பிறவியின் நோக்கம் அப்படின்னு ஏன் பாகுபடுத்தி இதுல பாக்குறோம் அப்படின்னா, பிறவியின் நோக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இறை உணர்வு பெறுதல் அப்படின்னு. பெண் பிறவியின் நோக்கம் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, எல்லாரோட வாழ்வின் நோக்கம் இறை உணர்வு பெறுதல் தான். அப்ப ஐயா வேதாத்ரி மகர்ஷியோட நோக்கமும் அதே தான் நடந்திருக்கணும். ஆனா அதையும் தாண்டி அதுக்கு ஈக்குவலான ஒரு நோக்கமா உலக அமைதியை வச்சாங்க. அது மாதிரி அந்த பெண் பிறவியின் நோக்கம் அல்லது பிறவி நோக்கம் ஏன் நம்ம இந்த இடத்துல தனித்தனியா பாக்குறோம்னா, பெண் பிறவியின் நோக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. பெண்ணின் வாழ்க்கையை ஊன்றி உண்வோமோயின் பெண் பிறவியின் விளிமைய நோக்கம் இனிது புலனாகும். பெண் பிறவி அதாவது வெறும் அடுப்பூது மற்ற வேலைகள் செல்றதுக்கு மட்டும் இல்ல, தன் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளை தீய வலையில், அதாவது சப்போஸ் இந்த தீய வலையில் வரத்து உலகில் விட்டா என்ன ஆகும், அதாவது பெண்கள் தனக்கு பிறக்கிற குழந்தைகளை தீய வலையில வளர்த்தா என்ன ஆகும். ஆனா எந்த ஒரு பெண்ணாவது அந்த ஒரு குழந்தைய தீய வலை வளர்ப்பாங்களா? இல்ல. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பெண் பிறவியின் நோக்கமே இந்த உலகத்தை வளர்ற சமுதாயத்தை, அந்த குழந்தைகளை ஒரு நல்ல ஒரு வளர்ப்புல வளர்க்கறதுக்கு ரொம்ப ஒரு தாய்மீக ஆன்மீக தொண்டை எடுத்திருக்காங்க. அப்ப பெண் பிறவியின் நோக்கமே இந்த உலகத்தை, இந்த சமுதாயத்தை செம்மைப்படுத்துறதுக்கு உண்டான குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க, அந்த குழந்தைய வளர்த்துறாங்க அப்படிங்கிறதுதான் திருவிக்காயா சொல்றது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ அப்படி பார்த்தா இந்த பெண்மைக்கு மட்டும்தான் இத்தனை பொறுப்பு, இத்தனை தகுதிகள், இத்தனை விஷயங்கள் இருக்கா? அப்ப ஆண்மை அப்ப அதற்கு ஆப்போசிட், அப்ப ஆண்கள் எல்லாரும் தவறு செஞ்சவர்களா ஆவாங்களா, ஆண்கள் எல்லாருமே ஒரு தப்பானவங்களா அப்படின்னு பார்த்தா அந்த கருத்து இல்ல. பெண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி அடக்கம், பொறுமை, தியாகம் அப்படின்னு சொன்னாங்களோ, ஆண்மை அப்படிங்கிறதுக்கு கரடு முரடு, அவா, பொறாமை, தன்னலம்ங்கிற ஒரு குணத்தை அதுக்குள்ள வச்சு சொல்றாங்க. அதனால ஆண்மை அப்படின்னா ஆண் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, பெண்மைங்கிற வார்த்தைக்கும் ஆண்மைங்கிற வார்த்தைக்கும் வெறும் இந்த ஒரு குணத்தை வச்சு பாகுபடுத்தியிருக்காங்க. அப்ப எப்படி அர்த்தம்னா, இந்த பெண்மைக்கு சொன்ன குணங்கள் ஆண்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னா அவங்கள தான் நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு காந்தியடிகளாவோ, திருவள்ளுவராவோ, மகரிஷியாவோ, நம்மாழ்வாராவோ, புத்தராவோ பாக்குறாங்க. இதை திருவிக்கா எப்படி சொல்றாங்கன்னா, இத்தனை மனிதர்களுக்கும் அவங்க முகத்துல ஒரு பொலிவு இருக்கும். அந்த பொலிவும், அந்த அன்பு, அந்த அடக்கம், அந்த பொறுமை, அந்த அத்தனை குணமும் அந்த பெண்மையை வெளிப்படுத்துறதா இருக்கும்
அப்படின்னாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆண்னா முறக்கத்தனமானவன் அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல ஆண்மைக்கு உண்டான குணம், பெண்மைக்கு உண்டான குணம். ஆண்கிட்ட பெண்மைக்கு உண்டான குணம் வர்றப்போ ஆண்கிட்ட ஒரு பெண்ணோட தன்மை வந்து வெளிப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இத இன்னும் நம்ம ஒரு சின்ன ஒரு கதையில நம்ம பார்த்தா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வீர சிவாஜியோட பிறந்த நாள். அவரோட ஒரு கதையில ஒண்ணு சொல்றாங்க, அவங்களோட படை தளபதி ஒருத்தர் வந்து ஒரு படைய ஜெயிச்சுட்டு அந்த ஒரு நாட்டுல இருந்து ஒரு 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 அழகான ஒரு பெண்மணியை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஐயா உங்களுக்கு ஒரு ஒரு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த சிவாஜிக்கு சொல்றப்போ, அந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, இந்த சிவாஜி வந்து அந்த ரூம்ல போய் பாக்குறப்போ ஒரு அழகான பெண் இருந்திருக்காங்க. அந்த சிவாஜி அவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்பவே அழகா இருக்க, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. உன்னோட அழகு எப்படின்னா என்னோட என்னோட தாயை நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பாக்குறப்ப அவரோட தாய்மை ஞாபகம் வருது. அந்த பெண்ணை வந்து அந்த தாய்மை குணத்தை வச்சு அவரோட தாயை வச்சு அந்த பெண்ணை நடத்தினதா வந்து கதைகள் சொல்லுவாங்க. அப்ப இங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து பெண்மையோட குணத்தை உள்வாங்கிறப்போ அவனும் அந்த பெண்மை குணங்கள்ல வர்ற ஒருத்தனா மாறுறான் அப்படிங்கறதா வந்து திருவிக்காயா வந்து அந்த குணத்தை வச்சு வேறுபடுத்தி சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது இன்னும் சில ஆராய்ச்சிகளை செய்யறாங்க. இப்ப வெறும் இந்த பெண்மை ஆண்மை அல்லது பெண் ஆண் அல்லது இந்த ஆராய்ச்சிகளை தாண்டி இந்த நம்ம நாடே வந்து பல வகையில இந்த பெண்களை இது பண்ணிருக்காங்க. அதாவது கல்விக்கு கலைமைகள் என்றும் திருமகள் என்றும், அதே மாதிரி பல கவிகள் இப்ப பாத்தீங்கன்னா திருவாசகத்துல இருக்கிற பாடல்கள், மூவேலுலகம் தாயே என்றும் அம்மையனக் அருள்வாய் பெறுவார் அச்சோவா என்றும் மாணிக்க வாசகர், அதே மாதிரி பல வகையான பக்தி இலக்கியத்திலையும் நம்ம நாடு வந்து பெண்மையை போற்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம வந்து திருவிக்காயா நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க இந்த ஆராய்ச்சி செய்யறப்போ. இப்ப இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்தவங்கதான் பெண் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது எங்க போவாங்க அப்படின்னா, ஒரு 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 தொண்டு நீக்கு போறாங்க. அதாவது தொண்டு செய்ய போறாங்க அப்படின்னா, தொண்டு செய்யறதுக்கு போறது அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அதாவது திருமணங்கிற இடத்துக்கு உள்ள போய் பிள்ளை பேர் அப்படிங்கிற இடத்துக்கு போய் ஆரப்பவே தொண்டுங்கிற இடத்துல வந்து டிஃபால்ட்டா வந்துடுறாங்க. அதாவது ஒரு இயல்பாவே ஒரு பெண் தியாகமும் தொண்டு செய்யறதுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கறதா வந்து தொண்டு இயல்பாவே அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கறதான் திருவிக்கா ஐயாவும் சொல்றாங்க, நம்ம குரு ஐயாவும் சொல்றாங்க. அந்த வகையில திருமணம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஒரு பாதியாய் பெண்ணும் மற்றொரு பாதியாய் ஆணும் ஒன்றுபடுவது திருமணம் என்பது அப்படிங்கறது திருவிக்கா ஐயா கருத்து. மக்களின் இயற்கை அமைப்பை நோக்கும் போல் அவர்கள் தனித்து வாழும் இயல்பல்ல, மக்கள் கோடி வாழும் இயல்பினரே அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அந்த அளவு வகையில திருமணம் அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஒரு வீடியோ பிளே பண்ண அது சத்தம் வரல. இப்ப ஆண் பெண் திருமணத்தை பத்தி ஐயா சொன்ன ஒரு விஷயத்த நமக்கும் தெரியும். ஒரு ஆண் அதாவது எப்படி அந்த வீடியோல என்ன கருத்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் பருவநிலை அடையறப்பதான் ஒரு ஆண் உற்பத்தி ஆகணும் அப்படி இல்லை. ஒரு பெண் இருக்கும் போதே ஒரு ஆண் வந்து தயாராயிடுறாங்க அவங்க திருமணத்துக்கு அப்படிங்கறது நம்ம மகரிஷி ஐயா சொன்ன கருத்தோட நம்ம பொருத்தி பார்க்கிறோம். இப்ப அதேதான் திருமணம் என்பது வெறும் விளையாட்டன்று, ஒவ்வொரு பாதியை வளர்ந்து வரும் 2 உயிர் ஒன்றி முழுத்தன்மை எய்தி கடனாட்டுவதற்கு அவைகளை அன்பு கயிற்றால் இயற்கை பிணைப்பது அப்படிங்கிறது திருமணத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப திருமணம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வரைக்கும் நம்ம என்னன்னா பெண்மைங்கிற ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த தாய்மை நிலைக்கு போறதுக்கு திருமணம்ங்கிற ஒரு விஷயம்தான் வந்து அந்த தாய்மை நிலைக்கு அடுத்து எடுத்து போகுது. அதனால திருமணம்ங்கிறது ஒரு விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கறத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப தாய்மைன்னு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இயல்பாவே தொண்டு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொண்டு அப்படிங்கிற தாய்மை தொண்டுனா அதுவும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தாய்மை தொண்டு என்பது எளியதன்று, தாய்மை தொண்டு என்று எளிதில் பேசலாம் எழுதலாம், நடைமுறையில் அத்தொன்றாற்றுவதற்கு அதன் அருமை தெரியும். அரிய தொண்டு பெண்ணிற்கு வாழ்வாயிருக்கிறது, தொண்டிற்கென்றே பெண் பிறந்தால் வளர்ந்தால் படித்தால் மனம் கொண்டால் வாழ்கிறாள் என்றும் கூறலாம். தொண்டு என்பது அடிமை வேலை என்று, அது தெய்வ பணி, பயன் கருதா தொண்டு தெய்வீகம் நிரம்பியது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும்
திருவாக்கை ஓர்க்க இப்பேரால் யான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய்மைன்னு வந்ததுக்கு அப்புறமே தொண்டுங்கிற ஒரு குணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இந்த குணம் வந்து பெண்மகள் துன்பம் பொறுத்து மகிழ்ச்சியோடு பணி செய்வது போல் ஆண்மகன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது திருவிக்காவோட ஒரு கருத்து. அதே மாதிரி பெண்ணின் தியாகம், பெண் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவள் என்று கூறலாம். குடும்ப கொடுமைகளை பொறுத்தல், உள்ளதை மற்றவர்க்கு ஈந்து மகிழ்தல், தனக்கென வாழாது பின்னுலகு காக்கும் உயிர்க்கென வாழ்தல், விருந்தோம்பல், ஏழைகள் கூதுவதல் முதலிய அருங்குணங்கள் பெண்ணிடத்தில் பொழிதல் வெள்ளிடை மலை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தாய்மையை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப தாய்மையோட விஷயத்துல தொண்டு எப்படி வருது அப்படின்னா, அந்த தாய்மைங்கிற ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பெண்மைங்கிற குணம் சொன்ன பாத்தீங்களா, அன்பு, பொறுமை, தியாகம், அத்தனை குணமும் அந்த தாய்மையில வெளிப்படுது. அதாவது அந்த குழந்தைகிட்ட அந்த ஒரு தாய் அந்த கடமையை செய்யறப்போ இத்தனை குணங்களும் வந்து இயற்கையாவே அந்த குணங்கள் வந்துருது. இந்த இயற்கையாவே இந்த குணங்கள் இருக்கிறதுனால இந்த தாய்மை வந்து இறைமையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க. அததான் வந்து தாய்மையில் இறைமை எப்படி விளங்குது அப்படின்னா, பெண் பிள்ளை பெற்று தாயாகிறாள், தாய் பிள்ளையை வளர்க்க புகுங்கால், அவள் உள்ளத்தில் இறைமைக்குரிய நீர்மைகள் எல்லாம் பதிகின்றன. தொண்டு, தியாகம், தன்னல மறுப்பு முதலியன அவள் மாட்டு மறுபுகின்றன. தாய் கைமாறு கருதி குழந்தைக்கு தொண்டு செய்வதில்லை. தனக்குள்ள எல்லாவற்றையும் சமயம் நேரின் உயிரையும் பிள்ளை நலத்துக்கு கொடுக்க தாய் விரைந்து நிற்கிறாள். தன்னலம் கருதி குழந்தை வருத்தும் தாய் யாண்டு மிராள். பயன் கருதா தொண்டு, தியாகம், தன்னல மறுப்பு முதலியன சேர்ந்த ஒன்றே தாய்மை என்க. இந்நீர்மைகள் உள்ள இடத்தில் பொறாமை, அவா முதலியன இருமுண்ட நீர்போல் ஒடுங்கி போகும். இந்நிலை பெற்ற தாயின் உள்ளத்தில் என்ன நிலவும்? அன்பாகி இறை என்றவோ நிலவும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அன்புங்கிற இறை வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தாய்மைங்க இடத்துக்கு போறப்ப இறை உணர்வு வந்த மாதிரியான ஒரு உணர்வுலதான் அந்த தாய்மை வந்துருது அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னும் இரண்டொரு பிள்ளைகளை பெற்று தாயன்பு சொல்லற்பாது, அதாவது வெறும் தன்னோட குழந்தைகளை மட்டும் இல்லாம மத்த எல்லா குழந்தைகளையும் அவங்க அந்த தன்னோட பிள்ளைய பாருதான் மத்த குழந்தைகளையும் பாக்குற மாதிரியான ஒரு அந்த தாய்மை வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறதுனால அந்த தாய்மைக்குள்ள அந்த இறைமை உணர்வு வந்து ஒரு 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 பூரிப்பான நிலையை கொண்டு அடையுதுங்கிறதா நான் திருவிக்கையோட கருத்து. இப்போ இவ்வளோ கருத்துக்கள் தாய்மைக்குள்ள வருது. இப்போ ஒரு திருமணம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த தாய்மை அப்படிங்கிறது எப்படி ஒரு தொண்டுக்கு இயல்பை எடுத்துட்டு போகுது, எப்படி அந்த தாய்மை வந்து இறைமையை, அதாவது இறை சிந்தனை வர்றதுக்கு எப்படி அங்க இருக்கிற குணங்கள் உதவுது அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம இவ்வளவு பார்த்தோம். இப்போ இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கிற அந்த பெண்மை, தாய்மை, இறைமைக்கு ஒரு சில சங்கடங்கள், அதாவது ஒரு சில சந்தர்ப்பத்தினாலேயோ அல்லது பழக்கத்தினாலேயோ அல்லது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயனாலேயோ ஒரு பலவித சங்கடங்கள் வளர்றப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சில சங்கடங்கள் நடக்கலாம், அது ஒரு ஆணுக்கு நடக்கலாம், அந்த குடும்பத்தில் நடக்கலாம். அப்போ அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணும் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சில கருத்துக்கள் வந்து நம்ம மகரிஷி ஐயாவும் திருவிக்கையா சொல்றாங்க. பெண் ஆண் வேற்றுமை உள்ளத்தில் நுழையா வழியில் குழந்தையை பெற்றோர் வளர்த்தல் சிறப்பு. அதாவது ஒரு குழந்தை வளர்றப்பே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு ஆண் பெண் வேற்றுமை இல்லாம ஒரு குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ரெண்டாவது, கல்வியும் கற்பும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அதை ரெண்டு பேர்த்துக்கும் அந்த குழந்தையிலேயே அந்த குழந்தைகள் நம்ம கற்பை பத்தின அறிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது உடல் கூறு, அதாவது உடல் கூரை பத்தி அறிவும், அதே மாதிரி மனோ தத்துவம் அதாவது சைக்காலஜி பத்தின அறிவும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது வந்து பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. மொத்தமா சொல்ல போனா பெண் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க வேணும் அப்படின்னு வந்து நம்ம திருவிக்கையா சொல்றாங்க. இது இயல்பாகவே பெண்கள் கடவுள் தன்மை இருந்தாலும் பல வகையில இந்த உடல் கல்வி, இந்த மனதத்துவ கல்வி, இத்தனை கல்வியும் வந்து இந்த குழந்தை வளர்ப்புல அல்லது இந்த இல்லற நோன்பு இருக்கவங்களுக்கு இவங்களோட அறிவு பயன்படும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம திருவிக்கா ஐயாவோட கருத்தும் நம்ம மகரிஷி ஐயாவோட கருத்தும். இதைதான் நம்ம சொல்ல வர்றாங்க. அதுல ரொம்ப சிம்பிளா சொல்ல போறது என்னன்னா, மனதில் எழும் தீய எண்ணம் கற்பை குலைக்கும். அதாவது வெறும்
ஒரு சின்ன ஒரு ஒரு தீய எண்ணமே வந்து கற்பை குலைக்கிற அளவுக்கு ஒரு வலிமை விக்குது அப்படின்னு வந்து திருவிக ஐயா சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெண் குழந்தை குழந்தை வளர்ப்பு, பெண் குழந்தை இல்ல, ஆண் குழந்தை, பெண் குழந்தை, எந்த குழந்தை வளர்ப்பும் இந்த அளவுக்கு அந்த கல்வி அறிவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அதில் வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இதை நான் பாக்குறேன். ஏன்னா அந்த உறக்கம் அப்படிங்கிற பட்சத்துல பொதுவாவே வந்து பெண்கள் வந்து தூக்கம் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப கடமைகள், சமுதாய கடமை எல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட தூக்கமும் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இதை வந்து திருவிக்காயா வந்து அதை ஆண்களோட பெண்கள் வந்து உறக்கம் வந்து அதிகமா இருக்கணும், அவங்களோட உடல் 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 ஓம்பல் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மன நிலையக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப வலியுறுத்துறாங்க. அந்த வகையில ஒரு தாய்மைக்குரிய பெண், அதாவது இளமைக்குரிய பெண் வந்து உடலளவும் மனதளவுலையும் வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கறது தான் அதுல சொல்ல வர்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 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 சின்ன ஒரு ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டோம். இப்ப இதுவரைக்கும் என்ன நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னா என்ன, பெண் ஆண் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது, அதாவது ஒரு ஒரு உலகத்தை பாக்குறப்பயோ அந்த பெண் ஆண் அப்படிங்கறத பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது பெண்ணோட முதன்மை, பெண்ணோட சிறப்பு, அதை பத்தி மகர்ஷி ஐயாவும் திருவிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பெண்மை, இந்த பெண்களோட சிறப்பு, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சமுதாய சிக்கலுக்கு தீர்வா வந்து இந்த பெண்ணின் சிறப்பு இருக்கணும் அப்படின்னா இந்த பெண்மை, தாய்மை, இளமையை பத்தின அறிவு இந்த இளமை நோன்பு இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில பெண்மைனா என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் பார்த்தோம். தாய்மைனா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தோம். இறைமைனா என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் மாடி ஒரு ஷார்ட்டா நம்ம பேசிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தோம். இப்ப பெண்மைன்னு எப்படி சொல்றாங்கன்னா, பெண்மை என்பது கற்புலனாய்தோர் அமைதித்தன்மை. ரொம்ப சிம்பிளா அப்படின்னா பெண்மை என்பது அமைதித்தன்மை. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இப்ப அமைதி நிலையில தான் தவம் நல்லா வரும், தவம் நல்லா வர்றப்ப இறை உணர்வு கிடைக்கும். அப்ப பெண்மை குணத்துக்கு இயற்கையாவே இறை உணர்வுங்கிறது சாத்தியம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். அதான் அடுத்த வரையில் சொல்றாங்க, அமைதி நிலையே சிறந்த கடவுள் நிலை அப்படிங்க அவங்க சொல்றாங்க. அடுத்தது அந்த பெண்மைக்குள்ள தாய்மை போறப்போ பெண்மைக்குள்ள பெருமையே தாய்மைன்னு சொல்றாங்க. நம்ம பெண்ணின் பெருமை, நம்ம எவ்வளவோ கருத்துக்கள் நம்ம மகர்ஷியோட கவிதையை சொல்றாலும் திருவிக்கு என்ன சொல்றாங்கன்னா, பெண்மைக்குள்ள பெருமையே தாய்மை. ஏன் தாய்மை அப்படின்னா இந்த உலக வளர்ச்சிக்குரிய முக்கியமான விஷயங்களை இந்த தாய்மையை தான் செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு சமுதாய வளர்ச்சிக்குள்ள குழந்தைகளை பயன்படுத்துங்கள் நம்ம ஐயா சொல்ற மாதிரி, இந்த குழந்தைகளை ஒழுக்கத்தோட வளர்த்துக்கிறதுல முக்கிய பங்கு பெற்றோர்களுக்குனாலும் அந்த தாய்மைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போறப்போ அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஒரு ஒரு கருவில் திருவுடைய குழந்தைகளா கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அத்தனை குவாலிட்டிஸ், அதாவது அத்தனை அன்பு, பொறுமை, தியாகம், அத்தனை குவாலிட்டிஸோட ஒரு தாய் இருக்கிறப்போ அவ எதை நோக்கி நகராங்க அப்படின்னா இறைமை, அதாவது இறை உணர்வை நோக்கி நகராங்க. அப்ப இறைனா என்னது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இறை எது, சமய நூல்கள் பலவாறு கூறும், அக்கூறுகளை இங்க நம்ம ஆராய வேணாம். பொய், பொறாமை, அவா, சீற்றம், தன்னலம் முதலியவற்றை கடைந்த ஒன்று இறை அப்படின்னு நம்ம அததான் இறை அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை கடந்துருச்சு அப்படின்னா அந்த உள்ளத்துல என்பு இருக்கும், அன்புதான் இருக்கும் அப்படிங்கறதான் திருவிக்காவோட ஐயா சொல்றது. இதேதான் நம்ம மகர்ஷியாவது மண்ணானை இவ்வறிய மாகமிசை உலகமிசை அந்த பாட்டுல வந்து கடைசியா வந்து ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. அது இந்த வீடியோ பிளே ஆனா ஐயாவோட குரலையே கேட்கலாம், பட் இந்த சத்தம் வராது. மண்ணான இவ்வறிய அந்த ஒரு பாடல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுல வந்து ஐயா வந்து அந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி முடியும் அப்படின்னா அந்த ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பெண் இயற்கையா இறையாவே இயற்கையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பெண்மை, தாய்மை, இறைமையை நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறது என்ன ஒரு விஷயம்னா, இந்த அறிவு அறியாமை இருளை போக்கணும். இந்த அறியாமை இருள் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்வி பயன்படணும். இந்த கல்வி மகர்ஷி ஐயா மூலியமா, நம்மளோட மனவளக்கலை மூலியமா, நம்ம காய்கல்பங்கிற ஒரு பயிற்சி மூலமும், நம்மளோட ஒரு உடற்பயிற்சி, நம்மளோட எல்லா பயிற்சிகளுக்கும் இந்த தலைப்பு வந்து ஒரு அந்த இந்த தலைப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பயிற்சி முறையாகவும் இது ஒரு 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 சின்ன ஒரு ஆராய்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு 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 நோக்கத்தோட என்னோட உரையை நிறைவு செய்யறேன். நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய கேள்வி நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு
வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். முதலாவது நண்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து கைகளை உயர்த்தியிருக்கின்றார்கள். அம்மா அன்மியூட் செய்து கொள்ளுங்கம்மா, கேள்விகளை கேட்கலாமா? ஐயா வீரப்பையா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வீரப்பையாவை ஜூம்லையும் பார்க்க முடியல, இன்னைக்குதான் குரலே கேட்டிருக்கேன். ரொம்ப நாளைக்கு நன்றி ஐயா, வாழ்க வளம். சுவாமிநாத ஐயாவா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? கேக்குதுமா, கேக்கு. நன்றி நன்றி. இல்ல நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அதனால கேட்டேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். உங்க பேச்சு எப்பவும் போல ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல மகரிஷி வாழ்க்கை வரலாறு, அடுத்து வரதராஜ ஐயா, போனவன சின்னசாமி ஐயா, சின்ன மனோரமாமா, இந்த திருவிக்காவை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஐயா. நீங்க எல்லாமே நீங்க சொன்னதை நாங்க உணர்றோம். ஆனா இப்ப நம்ம மனைவி நல்ல வேட்பு நாள்ல கூட சிவா ஐயா வந்தாங்க, எம்பி ஐயா வந்தாங்க திருச்சியில இருந்து. ரொம்ப அருமையா பேசினாங்க அவர் மனைவியை பத்தி. எனக்கெல்லாம் அரசியல்வாதினா ஒரு புறக்கணிப்பு இருந்தா கூட அதுக்கு மேல அவர் மேல ஒரு ஈர்ப்பு கூட வந்தது. அந்த மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க எல்லாரும் இல்லையா. நீங்க எப்படிதான் சொன்னாலும் அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் கூட 90% தெரியலையா, 50-50 தான் கூட சொல்லுவேன் நான் அந்த முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. இதுக்கு காரணம் நீங்க அழகான விளக்கம் சொன்னீங்க இல்லையா. பெண்மையின், அதாவது பெண்கள் எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லல, அவங்களும் எல்லாருமே அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. ரெண்டாவது இப்ப பெண்ணுனா அமைதி, ஒரு தாய்மை, இதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. ஆணுன்னா கொஞ்சம் கரடு முரடு. அது எப்படி வருது, அது எதுக்கு இது நீங்க ஓமடி சொன்னீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். இல்லைங்கம்மா, அது எப்படி அதுல திருவிக்க அதுல சொல்ல வர்றாரு அப்படின்னா, பெண் ஆண் அப்படிங்கிற நம்ம பெண்ணா உடனே நம்ம ஒரு ஒரு உருவ ஞாபகம் வரும். அந்த உருவத்தை வச்சு நம்ம பெண் ஆண் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா அதை தாண்டி பெண்மை அப்படிங்கிறதுக்கு குணங்களை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஆண்மைக்குள்ள அந்த குணங்களை, அந்த ஆண்மைங்கிற வார்த்தைக்கு அந்த ஒரு கரடு முரடுங்கிற குணங்களை சொல்றாங்க. பெண்மைங்கிற குணத்துக்கு சில குணங்கள் சொல்றாங்க. அதே பெண்மை குணங்கள் ஆண்கிட்ட இருக்கிறப்போ பெண் தன்மை ஆண்கள்கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே வயசு வருஷம் இப்ப பெண்கிட்ட இந்த ஒரு கரடு முரடுத்தனம் இருந்தாலும் அதுவும் மாறி மாறி இருக்கும் அப்படிங்கறத அந்த குணத்தை வச்சு சொல்ல வர்றாங்க. அவ்வளவுதான். எனக்கும் இப்ப அதுக்கு உங்களுக்கு தான் அந்த மாதிரி இப்ப இந்த காலத்துல இப்ப நிறைய பேர் கேள்விப்படுறப்ப இந்த தலைப்பு எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு பெண் அதாவது உமன்ஸ் டே அந்த மாதிரி இடத்துல ஒரே வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், நிறைய தகவல்கள் வரும், அதுல பெண்களை போற்றி எழுதியிருப்பாங்க. ஆனா பெண்ணை பத்தி உணர்ந்திருக்காங்களா அப்படின்னா தெரியாது ஆக்சுவலா. ஆனா இந்த ஒரு புத்தகம் என்ன எந்த மாதிரி ஒரு அறிவை கொடுக்குதுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தங்கிட்டு இருக்கிற குறைகளை போக்கிக்கிறதுக்கு இந்த புத்தகம் உதவும். இதுவும் கிட்டத்தட்ட 1927 வந்த புத்தகம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம். 13 தலைப்புல இருக்கு அந்த புத்தகம். அந்த புத்தகம் நாட்டுடைமையாக்கிட்ட புத்தகம். இது ஆன்லைன்லயே கூட கிடைக்கும். 13 தலைப்பு ஒருத்தவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெண் குழந்தை வளர்த்துறவங்க, அல்லது ஒரு புதுசா கல்யாணம் ஆகிற போறவங்க, அல்லது ஒரு பருவ வயசுல இருக்கிறவங்க, அல்லது நம்ம இல்லறம் நடத்துறவங்க, யாரு வேணாலும் இந்த புத்தகத்தை படிச்சா அவ்வளோ பயனுள்ளதா இருக்கும். ஈவன் நம்ம இப்ப காய்கல்ப பயிற்சியில எடுக்கிறோம். இந்த காய்கல்ப பயிற்சி எடுக்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு வகையான ஒழுக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பசங்களுக்கு ஒரு வகையா டீச் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த புத்தகத்துல 2 தலைப்புல ஒரு ஆணோட ஒழுக்கம் அப்படிங்கறத ஒரு தலைப்புல சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒழுக்கம்ங்கிற சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான புத்தகம். இத படிச்சா ஒரு ரொம்ப ஒரு தெளிவு கிடைக்கும். அதனாலதான் நான் இந்த தலைப்பு இந்த இளமை நோன்புல இருக்கிறவங்களுக்கு அவங்கதான் டார்கெட் ஆடியன்ஸ். நம்ம இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எப்படி அதை அவங்களுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்மளும் மாத்திக்கிறதுக்கு நம்மகிட்டயும் இருக்கு. இருந்தாலும் இந்த கல்வி போக வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா இள வயதினர் தான். ஓகே, நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பையா. ஒண்ணு எனக்கு ஒரு டவுட்யா. இப்ப நான் நேற்று பஸ் ஸ்டாண்ட்ல நின்று 2 கண்டக்டரை பார்த்தேன், பெண் கண்டக்டரை. ஆட்டோ ஓடுறாங்க, ஸ்விக்கி ஓட்டுறாங்க. இது இயல்பாவே அவங்களுக்கு சில
தன்மைகள் மாறுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு மனசுல. எனக்கு தெரியாது மாறுவாங்களா என்னன்னு தெரியாது. ஒரு கண்டக்டர்னா அவங்க சரியா சமமா நின்று எல்லாரும் செய்யும். ஆனா அந்த பெண் அந்த பார்க்கையில எனக்கு வந்து மனசுல என்னுடைய வயசு 70க்கு மேல. அதனால எனக்கு தோணுது இது வந்து எப்படி நீடிக்கும் இந்த பெண்மைக்கு எதுவும் அப்படிங்கிற ஒரு கலக்க நான் தப்பா நினைக்கிறேன்னு நமக்கு தெரியாதுயா. இதனால வேறுபடுமா இல்ல அவங்க அப்படியே இருந்துருவாங்களா இது பொருந்துமா இப்படிலாம் எனக்கு தோணுச்சு. நான் நினைக்கிறது தப்போ ரைட்டோ தெரியல. உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. அதாவது நம்ம ஐயா சொல்லுவாங்க, ஒரு 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 காலத்துல நடக்கிற மாற்றம். அப்போ ரொம்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து இன்னும் ஒரு 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 30-40 வருஷத்துல வந்து பெண்கள் எல்லாரும் படிப்பறிவு கிடைச்சிரும், பெண்கள் எல்லாரும் சுதந்திரமா இருப்பாங்க, பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அந்த அந்த கருத்தை வந்து அன்னைக்கு இருக்கிற சம கால பெண்கள்கிட்ட பேசியிருந்தா அவங்களே அதை நம்பியிருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி இது இன்னைக்கு வந்து இந்த இடத்துலதான் பெண் இல்ல அப்படிங்கறத நம்ம அதை கணக்கிட்டுலாம். சொல்லப்போனோம் இங்கதான் பெண்கள் இன்னும் இல்ல அப்படின்னு கணக்கிட்டலாம். அந்த அளவுக்கு இருக்காங்க. அதுக்கு அதை வந்து நம்ம அதை நீங்க கேட்கிற கேள்வி நான் எப்படி பாக்குறேன்னா, அதை வந்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கோணத்துல பாக்குறீங்க. இதை சரியா தவறாங்கிற கோணத்துல தாண்டி எத்தனை விதமான ஒரு பெரிய ஞானிகளோட அறிவு இந்த சமுதாயத்துக்கு பயன்பட்டு ஒரு பெண் தன்னோட வீட்டில இருந்து வெளியில வந்து ஒரு தொழில் அல்லது ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு பங்களிப்பு படுறவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம பெருமை தான் படணும்னு சொல்றோம். அதாவது வெறும் அந்த தொழில்னு சொல்ல வரல, எந்த தொழிலா இருந்தாலும். அதான் மகரிஷியோட கவிதை சொல்லியிருப்பாங்க, இந்த காலகட்டத்துல பெண் வந்து தனக்குன்னு ஒரு தொழிலா வந்து எடுத்து அதை செய்யணும், அந்த தொழில் செய்யறவங்க அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. 1955 இருக்கிற ஞான களஞ்சியத்துல அந்த ஒரு கவி இருக்கும். அப்படி பாக்குறப்ப இது வந்து இது வந்து தப்பா தெரியல. அதான் என்னோட கருத்து. நன்றி ஐயா. நானும் தப்பாவே சொல்லல ஐயா. இது ஆனா பாக்கையில இவங்க நல்லா வந்துரும்னு மத்த இருக்கு. ஏன்னா இப்ப நடக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பெண்கள் இது பல வழியில நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு தான் வரோம். இது எனக்கு ஒரு நல்லது ஐயா. வாழ்க வளமுடன். இதே நீங்க இதுலயே நீங்க என்ன கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எப்படின்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லா உமன்ஸும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இந்தியாவில வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்ட் அப்பா அவங்க மாத்தினாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் படிப்பறிவு கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. ஆனா வந்து அவங்க தன்னோட தொழிலை எப்படி முன்னேற்றி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற அந்த அறிவுல மேல் வந்து இன்னைக்கு அவங்க ரொம்ப யூனிக்கா இருக்காங்க. சென்னையில இருக்காங்க அவங்க அந்த ஒரு குரூப். ஸோ அவங்களோட அறிவு மேம்பட்டுட்டே இருக்கு. அவங்களும் இல்ல, பெண்களோட அறிவு எப்பவுமே இருந்ததுதான். ஆனா ஏதோ சமுதாய ஒரு சிக்கல்னால, ஒரு ஆண் ஆதிக்கத்தினால அந்த அறிவு முழுமையடையாம இருக்கிறதுக்கு தடைகளா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பியா. அடுத்து யாரோட வேதாசிரியை கம்பேர் பண்றேன்னு நாங்க எதிர்பார்க்கிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வீரப்பையா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஓசூர் ஜோன்ல இருந்து கைகளை உயர்த்தி இருக்காங்க. பேர் சொல்லிட்டு பேசுங்க ஐயா. ஓசூர் ஜோன்ல இருந்து ஜெயசக்திங்க. ஜெயசக்தி. கேளுங்க ஐயா. ரவிக்குமார் வாழ்த்துக்கள். முதல் முறையா உங்களை வந்து ட்ரெஸ்ஸோட பாக்குறேன், நம்ம யூனிஃபார்மோட. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க ஜோனுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொண்டே இருக்கிறீங்க. அதாவது இந்த ஜூம்ல பாத்தீங்கன்னா டாக்டர் சண்முகவேலு மாசம் 4வது ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டுக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நீங்க நிறைய வாய்ப்புகள் பெற்று பேசுறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்பயுமே இந்த பெண்ணை பத்தியே ஃபோக்கஸ் பண்றீங்க. நீங்க ஏற்கனவே என் குருநாதர் புக்கை வச்சு மனோரமா சின்னசாமி கதையை அப்படியே ஒரு சஸ்பென்ஸா கொண்டு போய் கொடுத்தீங்க. அப்போ நான் கேட்டேன், அப்பவே யோசனை பண்ணேன், ரவிக்குமார் நல்லா இந்த பெண்மையை பத்தி உணர்ந்துட்டார் போல இருக்குது, அதனாலதான் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்காரு நினைச்சு நான் உடனே அந்த என் குருநாதர் புக்கை சரியா படிக்காதுதான். நீங்க பேசின பின்னால அந்த புக்கை திருப்பியும் வாங்கி நான் ஃபுல்லா ஒரு அங்கலமும் நான் படிச்சு உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இந்த சிறு வயசுல இப்ப சினத்தாவித்தல் பயிற்சியிலே பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை கூட தான் நிறைய சினம் வரும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிலையில இருக்கிற வயசுல நீங்க பெண்ணின் பெருமையை பத்தி பேசுறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்த தடவையாவது அதாவது இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க போட்டீங்க போட்டோஸ், அந்த மாதிரி ஆண்களும் நிறைய சேலஞ்சஸ் பண்ணிருக்கிறாங்க, அதையும் போட்டு அடுத்த தடவை நீங்க எங்களை பத்தியும் கொஞ்சம் பேசணும்னு கேட்டுக்கலாம். இது அது
பெண்களை பத்தி பேசுறது அப்படி இல்லைங்க. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்ப உலக சமாதான திட்டங்கள் 14 திட்டங்கள் இருக்குன்னா, அந்த திட்டம் நிறைவேறிச்சு உலகத்துல அப்படின்னா உலக அமைதி வந்துரும். அதுல 7வது திட்டமா வந்து சிறப்பு இந்த பெண் மதிப்பு இருக்குது. இப்ப போன தலைப்புல ஏன் வந்து ஒருத்தர் மட்டும் பேசணும்னா, அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அப்ப அது மாதிரி நம்ம மனவளக்கலை பயிற்சி மூலியமா எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பெண் கல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம பயிற்சி முறையிலேயே எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அப்ப இந்த சிறப்புர்ந்த பெண் மதிப்பு உலக சமாதான திட்டத்துல வர்றதுனால இத வந்து ஒரு ஒரு வாழ்க்கை துணைங்கிற ஒரு வகையிலையும், குழந்தை வளர்ப்புலையும், இளமை நோன்புலையும், இல்லறத்திலையும் எல்லா வகையிலையும் இந்த அறிவு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத கண்டினியூஷனா இதை நான் எடுத்துட்டேங்க. வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய அச்சம் என்னன்னா, இன்னைக்கு சமுதாயத்துல பெண்கள் தான் அதிக பங்கு வகிக்கிறாங்க. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் போய் பாருங்க, 2/3 பெண்கள் தான் படிக்கிறாங்க. காலேஜ்ல சிறப்பா படிக்கிறவங்க பெண்கள் தான். இப்படியே போய் கொண்டிருந்தா நம்மளுடைய ஆண் சமுதாயமே வளர்ச்சி அடையாது போயிடுமோன்ற ஒரு அச்சம் என் மனசுல தோன்றுது. அதனால அவங்களையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரி அடுத்த தடவை நீங்க பேசணும். வாழ்க வளமுடன். ஏன்னா பெண்களை பத்தி நாம பேசுறது தான் சிறப்பு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே பெண்கள் வந்து ஆண்களை பத்தி இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து சொல்லி பேசினா நல்லா இருக்கும். அவங்க பேசுறாங்களே பேசல, நீங்க அடுத்த தடவை நம்ம சமுதாயத்துல இப்படி எல்லாம் வரணும் ஆண்கள். ஏன்னா இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் ஒரு சீர்திருத்துற அளவுக்கு நீங்க ஆண்கள்ல யார் யார் இப்போ காந்தியடிகள், நேரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு உதாரணம் காமிச்சு இந்த சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கான வழியை அடுத்த ஐயா பேசுறாரு. பேராசிரியர் கோவிந்தராஜ் ஐயா பேசுறாரு, பக்கத்துல தான் இருக்கு. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. நல்ல நல்ல தலைப்புகளா தேர்ந்தெடுத்து சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி நிறைய செய்றீங்க. உங்களுடைய ஆன்மீக மேம்பாடு மேலும் மேலும் வளரணும். என்னுடைய வாழ்த்துக்களுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா அன்மியூட் செய்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அம்மா. கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது கேளுங்க. கேக்குதுமா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. பெண்கள் வந்து பூமாதேவியாவும் மலர்கள் எல்லாம் கொடி எல்லாமே பெண்களை பத்தி நீங்க சொல்லி ரொம்ப சிறப்பு. ஆனா பெண்களுக்கே எதிரா இருக்கிறாங்க ஒரு சில டைம்ல. பெண்களே ஒத்து வர மாட்டேன்றாங்க ஐயா. இப்போ கேக்குதுங்களா ஐயா? பெண்களே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. மாமியார் மக்கள் சண்டை, நாத்தனார் சண்டை, அது எப்படி போகும்? பெண்களாக அது இல்லவே இல்லை. குழந்தை இல்லைனாலும் பெண்களை தொகுக்கிறாங்க. அதுதான்மா இப்போ இந்த தலைப்புல பொதுவா நமக்கு ஐயாவோட கருத்து தெரியும், மகர்ஷி ஐயா கருத்து தெரியும். இந்த திரிகாவோட கருத்து இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, பெண்கள் தங்கிட்ட இருக்க குறைகளை போக்கிக் கொள்ளவும் ஆண்கள் பெண்களை புரிந்து கொள்வதற்குமான ஒரு புத்தகமா தான் இதை சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கருத்தை தெரிஞ்சுக்கிற மூலியமா அவங்க தங்களோட குறைகளை மாத்திக்கணும். அவ்வளவுதான். இதுல வேற வேதாந்திரியத்துல இருக்கிறவங்க மாத்திப்பாங்க, வெளியில இருக்கிறவங்க இது தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதுக்குதாங்க நம்ம வந்து இந்த மாணவர்களை பயிற்சி எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்தணுங்கிறத நம்ம ஒரு நோக்கமாக வச்சிருக்கோம். அதுதான். பயிற்சி கத்துக்கிற வரைக்கும் சிரமம் தான். பயிற்சி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஏதாவது மாற்றம் வருமானு பார்க்க முடியும். ரொம்ப அருமையா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ரவி ஆர்வம் ஐயா அன்மியூட் செய்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் ஐயா. ரவி ஆறுமுகம் கேளுங்க ஐயா. ஐயா உங்களுடைய மைக் ஆன்ல இருக்கு, நீங்க பேச. சிக்னல் கொஞ்சம் கிளியரா இல்லையா? சிக்னல் கிளியரா இல்ல ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா கொஞ்சம் சிக்னல் இல்ல ஐயா உங்களுக்கு. வாழ்க வளம் கிளியரா இருக்கா இப்போ? கொஞ்சம் சிக்னல் இப்போ கிளியரா இருக்கு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. மகரிஷி கொடுத்த கருத்துக்களையும் திருவிக்கா கொடுத்த கருத்துக்களையும் ரொம்ப அருமையா விளக்குனீங்க. அப்புறம் கேள்வி பதிலையும் ரொம்ப விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா.
ஒரே ஒரு இது, அந்த திருவிக்காவோட புக்கோட பேரை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்க, நல்லா இருக்கும். பேர் வந்துங்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை. ரொம்ப அருமையா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி நன்றி ரவி அருமையா, நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரி சுந்தரவடிவேல் ஐயா அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வீரப்பரையா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க உரை, ரொம்ப நன்றி. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலா மென் வந்து ரொம்ப ரீசனிங் ஓரியன்டட்னு சொல்லுவாங்க, விமென் வந்து ரொம்ப ஃபீலிங் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி மகரிஷி என்ன சொல்றாங்க? ஏன்னா ரெண்டு விதமான திங்கிங் இல்லையா, ஒன்னு இன்ட்யூட்டிவ் திங்கிங், ஒன்னு வந்து ரொம்ப லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி உங்க அனுபவம் என்ன? ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி மனைவி எல்லாருமே ஹேண்டில் பண்றோம், பட் மனைவி மாமியார் ரொம்ப கஷ்டமா தான் சார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் மத்த சில இடங்கள்ல நிறைய சிக்கல் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? நன்றி. ஐயா நீங்க சொல்ற கருத்து வந்து நம்ம எங்க இது கருத்து வரும்னா, அந்த ஒரு புத்தகம் இருக்கும், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல பெண் மூளை ஆண் மூளையை பத்தி ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க அந்த புத்தகத்துல. அதே மாதிரி பல ஆராய்ச்சியாளர்கள் செஞ்சிருப்பாங்க. நம்ம மகரிஷி அப்படியெல்லாம் ஒரு இது பண்ணல, அதாவது பெண்ணுக்கு தனியான ஒரு குணங்கள், ஆணுக்கு தனியான ஒரு குணங்கள் அப்படின்னுங்கிற ஒரு ஆராய்ச்சியை கொண்டாங்களோ எனக்கு தெரியல. அவங்க சொல்றது எப்படின்னா, ஒரு 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 பெண்ணை வந்து கூர்ந்து பெண்ணுக்கு நம்ம வந்து ஒரு ஆண் என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்க மேல ஒரு அரவணைப்பு இருக்கணும், அவங்க மேல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த குவாலிட்டிஸை வச்சு சைக்காலஜிக்கலா வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி நான் படிச்ச வரைக்கும் எனக்கு அப்படி தெரியலைங்க. நம்ம வந்து ஒருத்தரோட உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளோட நடந்துக்கணும் அப்படிங்கறதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அதே மாதிரி இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க, அதாவது குடும்ப அமைதியில ஒரு பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம், இதை 3 வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஐயாட்டே கேட்கிறப்போ வந்து இது யார் கடைபிடிக்கணும், ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்கிறப்போ ஐயா விளையாட்டா சொல்லியிருப்பாங்க, யார் அறிவில் சிறந்தவங்களோ அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப எதெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டிஸ்ன்னு சொல்றோமோ அது எல்லாத்துக்குமானது. ஆனா இந்த ஆராய்ச்சியில வந்து திருவிக்கா சொன்னது வந்து பெண்மைக்கு அந்த குணம் இயற்கையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்போ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டதுங்க. சிறப்பு ஐயா, மிகவும் சிறப்பான பதில், ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. தொடர்ந்து உமையால் அம்மா அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம் அம்மா. உமையால். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் இப்ப கருத்து பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இப்ப வாய்ப்பு வந்தேன் ஐயா. நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு கொடுக்கின்ற அறிவு வந்து சமுதாயத்திற்கு பயன்படும் அப்படின்னு. நான் வந்து அமீரகத்துல இருந்திருக்கேங்க ஐயா. அப்போ வந்து அவங்க அந்த அரபிக் அந்த தாய்மார்கள் வந்து அந்த குழந்தைக்கு, அந்த ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தை ரெண்டுமே, ஆண் குழந்தைக்கும் சொல்லி கொடுப்பாங்க ஐயா, தாய்மையை போற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஐயா. இப்போ வந்து சிக்னல் இல்லாத ஒரு ரோட்ல வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடியா அவங்க கிராஸ் பண்றாங்க அப்படின்னா நான் வந்து கவனிச்சு பார்த்துருக்கேங்க ஐயா. எல்லா நாட்டுல இருந்தும் வந்து டிரைவ் பண்ணாலும் அந்த அரபிக் அவங்க அந்த அந்த அவங்க வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஐயா. அந்த பிரெக்னன்ட் லேடினா அவங்க கிராஸ் பண்றதுக்கு இவங்க பிரேக், அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருந்தாலும் அவங்க பிரேக் இவங்களை கிராஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க கடந்து போவாங்க ஐயா. அவங்க அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க, அப்படிதானங்க ஐயா? அதுதானே சிறப்பு. அது பெண்மைக்கு அவங்க அப்படி முக்கியத்துவம் கொடுத்து அப்படி வளர்க்குறாங்க ஐயா. ஆமாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சமுதாயம், அதாவது இப்ப அரசியல்னு மகரிஷி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 சமுதாயம் ஒன்றா இணைஞ்சு எந்த தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிட்ட சட்டம் தான் அரசியல் அப்படிம்பாங்க. அப்ப அங்க அரசியல் ரீதியாவே ஒரு ஒரு சட்டமாவே ஒரு சில விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கிறப்போ நீங்க ஒரு ஒரு வெஹிக்கிளை ரோட கிராஸ் பண்றதா இருக்கட்டும், அல்லது பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல நடக்கிறதா இருக்கட்டும், நீங்க இந்தியாவில இருக்கிற மத்த கண்ட்ரில அப்படி இருக்காது. அது ஏன்னா அது ஒரு சட்டமாவே அங்க இருக்கு. அது மாதிரி அங்க சட்டமாவும் கூட இருக்கலாம், அல்லது வளர்ப்புலையும் வந்திருக்கலாம். அது ரெண்டுல ஏதோ
ஒன்னாவும் இருக்கலாம், அல்லது ரெண்டுவாவும் இருக்கலாங்க. அது ரொம்ப மதிச்சு ஆமா, அவங்க வளர்ப்புல நம்ம நல்லா கவனிச்சு பாக்கலாங்க ஒவ்வொரு ஆமா, இடத்துலயும். ஆமாமா, பெண்களை பெண்களுக்குன்னு சொல்லி வயதானவங்க எப்படின்னாலும் அவங்களுக்குலாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வளர்ப்புல தெரியுங்க ஐயா. ஆமா. அதுக்குள்ள வருங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து சாம்சங் ஐயா, உங்களுடைய பேரை சொல்லுங்க ஐயா, அன்மியூட் செய்து சொல்லுங்க. சாம்சங். வாழ்க வளமுடன். நான் ஜெயக்குமாரி பேசுறேங்க ஒசூர்ல இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்குதான் கேட்க முடிஞ்சது. இத்தனை நாள் நீங்க பேசும்போது நான் வெளியில போயிட்டு இருந்தேன், இல்ல கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பேங்கய்யா. ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை உரைங்கய்யா. பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் மகரிஷி கொடுத்திருக்காருன்ற நிறைய மேற்கோள் காட்டி நல்ல விஷயங்கள், நிறைய சிந்தனைகளை கொடுத்தீங்க. அதே மாதிரி மகரிஷி ஒரு கருத்து சொல்வார் இல்லைங்களா, எந்த வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை, அவங்களை ஒரு அடிமைத்தனம் போல் நடத்துறத நாடும் சரி வீடும் சரி முன்னேறினதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்லா வலியுறுத்தி சொன்னீங்க. அது ரீகால் பண்ண மாதிரி இருந்தது உங்களுடைய சிந்தனை. ரொம்ப சிறப்புங்க. இன்னைக்குதான் உங்களுடைய சிந்தனை கேட்க முடிஞ்சது. வாழ்த்துக்கள் ஐயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி குருவின் நினைவோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி எதுவும் இல்லைங்க. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிக்க நன்றி. தொடர்ந்து கலைமதி மோகன சுந்தரம் அம்மா, அன்மியூட் பண்ணிக்கமா, கேளுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கருத்து சொல்றது, அதாவது பரிமாறிக்கிறதுக்காக தான் ஐயா பேசினேன். கேள்வி எதுவும் இல்ல. நீங்க பெண்மையை பத்தி பேசினது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. இப்போ பழைய பாடல், அதாவது சங்க இலக்கியம்னு சொன்னா கூட ஆண்களுக்கு உண்டான சிறப்பா காதல் வீரம் சொல்லுவாங்க, பெண்களுக்கு உண்டான சிறப்பா கற்பு தாய்மைய சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இப்போ இந்த காலகட்டத்துல நாலுமே ரெண்டு இனத்துக்கும் பொதுவா இருக்கணும்னு தோணுதுங்கய்யா. அதாவது பெண்கள் கிட்ட வீரம் கண்டிப்பா வரணும், காதல் இருக்கணும், அதே மாதிரி ஆண்கள் கிட்டையும் கற்பு நெறியும் தாய்மை உணர்வும் இருக்கணும் அப்படின்னு தோணுதுங்கய்யா. ஏன்னா இப்ப அது சமுதாயத்துல நிறைய நிகழ்வுகள் நல்லவிதமாவே நடக்கிறது இல்ல. காரணம் இந்த உணர்வுகள் தான். பெண்களுக்கு மட்டும்தான் கற்போட இருக்கணும், பெண்கள் ஒண்டிதான் தாய்மை உணர்வோட இருக்கணும், எவ்வளவு நம்ம கொடுமை பண்ணாலும் அவங்க நல்லவங்களாவே இருக்கணும் அப்படின்னு ஆண்கள் எதிர்பார்க்கிறதும், ஆண்கள் எல்லா நேரத்திலயும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்கிறதும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, இந்த கரெக்டுங்க. இந்த புத்தகத்துல ஒரு ஒரு 2 தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பை நம்ம அதை பொது வெளியிடல பேச முடியாத அளவுக்கு இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாகலன் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு ரொம்ப முக்கியமா நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் அந்த புத்தகத்துல அது ரொம்ப தெளிவா போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அது மொத்தம் 13 தலைப்பு அந்த புத்தகத்துல இருக்குங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுல டீட்டெயில்டாவே பதில் இருக்கு. ஆக்சுவலா அது ஏன் ஒரு ஆண் தவறான வழியில போறான் அல்லது எதனால அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் அதுல இருக்குங்க. அதுல பெண்கள் தான் ஆண்களையும் வளர்க்குறாங்க. ஆண்களை நம்ம இதுல குறை சொல்ல முடியாது. பெண்களுடைய இயல்பான குணம் மாற்றப்படணும். இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா சமூகத்திலேயே கூட அரசியல்லையும் பாருங்க 33% போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனா பெண்களை போற்றுகிற பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள், அப்புறம் கவிஞர்கள் தான் சிறப்பு பெறுகிறாங்க. பாரதியார், பாரதிதாசன், திருவிகா, வரதராஜனார், அது மாதிரி பெண்களுடைய நல்ல குணத்தை சொல்லிட்டு, ஆனா பட்டிமன்றத்துல எல்லாம் பாருங்க பெண்களை கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, பொண்டாட்டினாலே கொடுமை பண்றாங்கன்ற மாதிரியே சொல்லிட்டு வராங்க. இந்த குணத்தை ஆண்களும் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. ஆனா நன்றிங்க ஐயா, பெண்களை சிறப்பா பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றிங்க ஐயா. அதாவது பெண்களை சொன்னாதான் எல்லாம் ரசிக்கிறாங்க. அடுத்த தடவை அவங்களை கூப்பிடணும்னா அந்த மாதிரி 4 சொன்னாதான் அடுத்த தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அத நாங்க விளையாட்டா கேலியாவே எடுத்துக்கிறோங்க ஐயா. ஆனா நடக்கிற செய்தித்தாள்கள்ல அந்த மாதிரி இல்லைங்களா ஐயா? அப்படி சொன்னா கூட பெண்கள் கோபப்பட மாட்டாங்க. கேலியாவே நாங்களும் பெண்களும் எடுத்துக்குவாங்க ஐயா. அத தமாஷாவே எடுத்துக்கலாம், அதுல தப்பு இல்ல. ஆமா, ஆண்களை சொல்லியாச்சுன்னா உடனே கேஸ் போட்டுருவாங்க, போலீஸ் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. நல்ல மாற்றம் வருமா? நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் வரும்.
அது பெண்கள் கிட்டயும் வரணும், பெண்கள் கிட்டயும் வரணும். பெண்களும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க, அன்பு செலுத்த, மாமியார் மருமக அது போல எல்லாருமே ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும்ன்றதுதான் என்னோட எண்ணம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்பு ஐயா, மிக்க சிறப்பு ஐயா, நல்லது. ஓசூர்ல இருந்து ஐயா அவர்கள் கேட்டது போல பெண்களின் பெருமையை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆண்களினுடைய பெருமையை அதிகமாக பேச வேண்டும் அப்படின்னாரு ஐயா. அதே ஆண்களினுடைய பெருமையை பெண்கள் பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? வரக்கூடிய, ஏன்னா எல்லா துறைகள்லயும் இப்ப பெண்களுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட மோர் தேன் 50% வந்தாச்சு. இன்னும் கவர்மெண்ட்ல தான் அந்த 33% கொடுக்கல தெரியுது. மோர் தேன் 50% எல்லாத்துலயுமே ஆதிக்கம் நல்லாதான் இருக்குது. அந்த வகையில நல்ல சிறப்பான ஒரு தலைப்பை எடுத்து பேசுனீங்க ஐயா. இதே போல நல்ல பல தலைப்புகளை எடுத்து அன்பர்களுக்கு நம்முடைய வேதாத்திரியத்தோடு இணைத்து கொடுக்க வேண்டுமாய் தங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் ஐயா. சரிங்க. யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்களா பாத்துக்குவோம். நிறைவாக சண்முகப்பிரியா, நிறைவாக சண்முகப்பிரியாமா அன்மியூட் செய்து கொள்ளுங்கம்மா. சண்முகப்பிரியாமா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ஒசூர்ல இருந்து சண்முகப்பிரியா சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ஸ்பீச் ரொம்ப சூப்பர். நிறைய இன்புட் கிடைச்சது. மிக சிறப்பா நல்லா பண்ணிருக்கீங்க சார். நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன் சார். கொஸ்டின்ஸ் எதுவும் இல்ல, ஜஸ்ட் இது பண்றது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. அருள்தி இந்திராணி அம்மா அன்மியூட் பண்ணியம்மா. இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. உடல்நிலை எப்படி இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா, பரவாயில்ல. மகரிஷியுடைய அருளால எழுந்திருச்சுட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நாம பெண்கள் ஆண்கள்னு நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டாம் ஐயா. சாமிஜியே சொல்லிட்டாங்க, கடவுளோட பிரதிநிதியா பெண்களை பாக்குறாருன்னு. அதுக்கு மேல வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்கின மாதிரி கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தையில திருக்குறள் மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. நிச்சயமா மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. அத நமக்கு வேணா தோணலாம். ஏன்னா இப்ப அப்படித்தானே லாவணி பாடிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. அது தப்பு, இது ரைட்டு, அவங்கதான் நல்லா ஆட்சி பண்றாங்க, இவங்களும் தான் தப்பு பண்ணாங்க, இப்படி லாவணி தான் பாடுறோம். யாரும் உண்மையான நிலையை எடுத்து சொல்றதில்ல. அதே மாதிரி வேதாத்திரியத்துக்குள்ளேயும் கூறவே கூடாது. ஏன்னா சாமிஜி அறுதிட்டு உறுதியா கூறின வாய்மொழி நமக்கிட்ட இருக்கு. அதோட திரும்ப திரும்ப சொல்றாங்க, பாதி பேர் பெண்கள்னா மிச்சம் பாதி பேர் அந்த பெண்களுடைய வயிற்றுல பிறந்தவங்க தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓப்பனா. இனிமே அதுல கிளாரிபிகேஷனுக்கே வேலை இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இப்போ பெண்களை உயர்த்தி பேசாதீங்க, மோசமா இதனால எல்லாம் மோசமா போயிடாது. அப்படி மோசமா போறதா இருக்குன்னு நல்லா வர்றதா இருந்தா இத்தனை வருஷம் நமக்கு உயிரே கொடுத்தாங்க நம்ம ஐயா. இன்னும் நிறைய பரவி இருக்கணுமே, பரவலையே. அது மட்டும் மோசமா போகுங்கிறத மட்டும் நம்ம கருத்துல எடுத்துக்க கூடாது. நிச்சயமா பெண்கள் தான் அவங்களோட முழு சக்தியும் கொடுத்துதான் ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சு வெளியில வருது. எல்லாமே அதுல விந்து மட்டும்தான் கணவனோடது. மத்தத பூரா என்னென்ன நினைக்கிறா, என்ன அனுபவிக்கிறா, என்ன சாப்பிட்றா, இது எல்லாம் அந்த குழந்தைக்கு பதிவா போகுது. பாவம், அது சாமி அதையே சொல்லிட்டாங்க, அறமோ மற்றோன்ட்டாங்க. அதனால அது எதா இருந்தாலும் இதுதான் அறம் இல்லாம இருந்தா கூட அதுதான் முக்கியமா போகும் ஆண்களுக்கு. இத நம்ம மனசுல இதா வச்சுக்கணும். மற்ற இதுங்களுக்கு பேசுற மாதிரி நாம இத பட்டிமன்ற மாதிரி அதை கொண்டு போக கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க ஐயா. மகிழ்ச்சியுடைய கருத்துல இருந்து மாறுபட்டு நாம எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லும் போது அதை புரிஞ்சுக்க தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க, குழம்பிடுறாங்க. அதனாலதான் நான் சொல்றது அடிக்கடி, நீங்க சாமிஜிக்கு எக்ஸாம்பிளே தேவையில்லை. நோட் பண்ணணும், கொட்டேஷன்ஸ் சொல்லணும்னா குறிப்பா ஒரு வரியை சொன்னா போறோம். நிறைய எடுத்து சொல்லும் பொழுது அவங்க டைவர்ட் ஆயிடுறாங்க. எப்படி பிள்ளையார் கோயிலுக்கு போறது, தோப்பு கரணம் போட்டவங்க எல்லாம்
இப்ப அம்மன் கோயில்ல போய் தீச்சட்டி எடுக்கிற லெவல்ல வர்றாங்களா? அது மாதிரியான மென்டாலிட்டி தான் மக்கள்கிட்ட இன்னும் அந்த வேவரிங் மென்டாலிட்டி தான் இருக்கு. இன்னும் ஒரு நிலையான இடத்துக்கு ஆணோ பெண்ணோ வர முடியல. ரொம்ப ரொம்ப வெகு சிலர் தான் அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நிறைய பெரிய லெவல்ல இருக்கவங்க, அந்தஸ்துல இருக்கவங்க எல்லாம் கூட இந்த வேவரிங் மைண்ட்ல தான் இருக்காங்க. நாம செய்யறது சரியா தப்பா அப்படின்னு சிந்திக்கிறதே கிடையாது. பொத்தாம் பொதுவா நாம செய்யலாம், நாம அந்தஸ்துல இருக்கோம், நாம அதிகாரத்துல இருக்கோங்கிற லெவல்ல தான் போயிட்டு இருக்காங்க. இந்த போக்கே நீடிச்சதுன்னு வச்சுங்க, இந்த வேதாத்திரியத்துக்குள்ளேயும் வந்து நீடிச்சதுன்னு சொன்னா அது வந்து முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குமோ என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐயா. வேற எதையும் நான் சொல்லல. அத சொல்லணும் போல இருந்தது, அதனால சொல்றேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. மிக சிறப்பான உரை ஐயா. எல்லாருடைய மனசுலயும் சிந்திக்க தூண்டிய உரை. வாழ்க வளமுடன். வீரப்பையா ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி, மிக்க நன்றி. தங்களுடைய கருத்துக்கு, மேன்மையான கருத்துக்கு மிக்க நன்றிகளையும் வாழ்த்துக்களும். அதே போல நம்முடைய வேதாத்திரியத்துல மட்டும்தான் பெண்களுக்கு மகிழ்ச்சி அவர்கள் சிறப்பான அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றார்கள். மறுக்க முடியாத உண்மையுமா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களம்மா. அம்மாவுக்கு பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லணும். அம்மாவுகள் கிட்டத்தட்ட 75 வயதுக்கு மேல இப்ப 80 வயது ஆசிரியராக கும்பகோணத்துல பணிபுரிந்து அம்மா அவர்கள் தவமையம் அறக்கட்டளை எல்லாம் நிர்வகித்து தற்பொழுதும் தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜூம்ல கலந்துக்கிடுவாங்க. அதே போல கிராமிய சேவை திட்டத்துல ஒரு கிராமத்தை தத்தெடுக்க வேண்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அந்த முயற்சி எடுத்து தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்துல அம்மா அவர்களினுடைய நன்கொடையால கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் ஒரு கிராமிய சேவை திட்டத்துக்கு அம்மா அவர்களுடைய சன்னை அதை கொடுத்து அம்மா அவர்களும் அவங்க சன்னை எல்லாரும் போய் கிராமிய சேவை திட்டத்தை துவங்கி தற்பொழுது திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாக இங்கு சென்னைக்கு அருகே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில அம்மா அவர்கள் மிக சிறப்பாக இந்த வயதிலும் தொண்டாற்றி வருகின்றார்கள். உடல் அளவிலே மனதளவிலே பொருள் அளவிலே தற்பொழுது தொண்டாற்றி வருகிறார். அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறோம். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்த்துக்கள். லீலா வினோதன் ஐயா திருச்சியிலிருந்து கைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். அன்மியூட் செய்து கொள்ளலாம் ஐயா. லீலா வினோதன் ஐயா, கேள்விகளை கேட்கலாம் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன். வாழ்வளமுடன். பேச்சாளர் அவர்களுக்கும் வாழ்வளமுடன். நல்ல கருத்துக்களை கூறியதற்கு மிகவும் நன்றி. நம்ம மகரிஷி அவர்கள் பெண் மதிப்பு என்ற தலைப்பில் நிறைய சொல்லியிருக்கிறார். இந்த சமுதாயத்துல வந்து பெண்களை இழிவாக நடத்துகிறார்கள். அதை வச்சு அவர் வந்து பெண் மதிப்பை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ என்னுடைய கருத்து, பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன வித்தியாசம் விஞ்ஞான முறைப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பெண்ணும் ஆணும் எப்படி வித்தியாசப்படுறாங்கன்னா, XY குரோமோசோம்ஸ், X 23 X இருந்ததுன்னா ஆணாகவும் பெண்ணாகவும், இது ஓகே Y 24 குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோம்ஸினுடைய வேறுபாடுகள்னால்தான் பெண்ணாகவும் ஆணாகவும் வேறுபடுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த வேறுபாடு பெண்ணாகவோ ஆணாகவோ பிறந்த பின்பு அந்த சமுதாயத்திலும் அந்த ஆணுக்கோ பெண்ணினுடைய அம்மா அப்பா எவ்வாறு அவர்களை வளர்க்கிறார்கள் என்றுதான் அவர்களுடைய குணாதிசயங்கள் செயல்களினால் அவர்களுடைய டிஎன்ஏவில் வந்ததையும் மாற்றி செல்களில் அவர்களுடைய செயல் பதிந்து அவர்கள் வீரமாகவும் துணிச்சலாகவும் வளர்கிறார்கள். எந்த வேலையும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இவர்தான் செய்வார்கள், அவர்கள்தான் செய்ய முடியும், இவர்கள்தான் செய்ய முடியும் ஒரு கருத்தே கிடையாது. வீரமங்கை நாச்சியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வீரமங்கை நாச்சியார் வந்து குதிரை மேலே குழந்தைய வச்சுட்டு போருக்கு போனாங்க.
அது எப்படி வந்ததுன்னாக்கா அவருடைய வளர்ப்பு, அந்த அப்பா அம்மா அவர்களை வீரநாச்சியாரை எப்படி வளர்த்தார்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஆணை விட அதிகமாக போர் செய்தார்கள். ஸோ அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வாறு வளர்க்கிறார்கள், எவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுதான் அவருடைய கேரக்டரோ குணாதிசயங்களோ கொடுக்குதே தவிர ஆணுன்னா இப்படி தான் இருப்பாங்க, கடவுள் இப்படி தான் படைச்சாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால இந்த சமுதாயத்தில் இப்போ பெண்கள் வளர்ந்து கொண்டே வராங்க. இது இப்படியே வளர்ச்சி அதிகமாச்சுன்னா அப்புறம் ஆண்களை விட ஆண்கள் இது கிச்சன் வேலை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாழ்ந்து பெண்கள் வேலைக்கு போகிறதுனால ஆண்கள் தான் கிச்சன்ல ஃபியூச்சரில் ரிவர்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் தவிர இது கடவுள் பட்டல எந்த அந்த குரோம்சம்ஸும் தவிர எவ்வாறு வளர்கிறார்கள், இந்த சமுதாயத்திலும் குடும்பத்திலும் எவ்வாறு அவர்களை செயல்படுத்துகிறார்கள் என்ற பண்பாட்டுக்கு ஏற்ப அவர்கள் குணாதிசயங்களும் செயல்களும் மாறுகின்றன என்பதுதான் எனதுடைய கருத்து. ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நல்லதையா, நல்லதையா, வாழ்க வளமுடன். நிறைவாக சாந்தி சுந்தரம் அம்மா அன்மியூட் செய்து கேள்விகளை மட்டும் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய சிம்ம குரலுக்கு என்னுடைய நன்றிகள்ங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயாவோட குரலை கேட்டு. வீரப்பன் ஐயா குரலை கேட்டோட ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சுங்க எங்களுக்கெல்லாம். வாழ்க வளமுடன் ஐயா. ரவிக்குமார் ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. பெண்களின் சிறப்பை பற்றி மிக சிறப்பாக மகரிஷியோட கருத்துக்கள், திருவிக்கா ஐயாவோட கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. என்னுடைய மனசுல இருக்கிற ஒரு சின்ன வினா என்னன்னா, எல்லாமே பெண்களுக்கு தான் மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆளுமை என்பதுதான் ஆண் என்று சொல்றோம். ஆண்கள் மட்டும் பெண்கள் மாதிரி ஒரு தாய்மையோடையும் ஒரு அன்பான தன்மையோடையும் இரக்கம் கருணையோடு இருக்கிறதால் மட்டும் போதாதுங்கய்யா. தற்காலத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்களுக்கும் அந்த தன்மை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேங்கய்யா. நிறைய நம்ம செய்தித்தாள்களிலையும் மற்றபடி வெளிய ஊடகங்கள்ல பார்க்கும்போது அதிகமான அளவு பெண்களும் சரியில்லைங்கிற மாதிரி தான் என்னுடைய மனதில் தோணுது. அதனால கண்டிப்பாக இந்த வேதாத்திரி என்ற இந்த வித்துக்கள் எல்லாம் விதைக்கப்பட வேண்டும். நம்ம எல்லோருனாலையும் இந்த விருதுகள் நன்றாக பெரிதாக வளர்ந்து விருட்சமாக ஆகி பெண்களும் சரி ஆண்களும் சரி நல்ல ஒரு அமைதி நிலைக்கும் ஒரு தாய்மை வீரம் எல்லாமே இருக்கும். இருந்த மாதிரி வளர்ந்தாதாங்க குழந்தைகள் நல்லபடியா வளர முடியும். இந்த சமுதாயமும் நல்லா இருக்கும். இறைநிலை என்று சொல்லக்கூடிய அந்த இறைவு நிலை தான் நம்ம மகானுடைய ரூபமாக குருவாக வந்திருக்காங்க. இறைவா நீ குருவாய் வந்தாய் பாடலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சோ அந்த இறைவன் குருவா நம்மளையெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ரவிக்குமார் ஐயா மாதிரி, வீரப்பன் ஐயா மாதிரி, சௌமித்ரன் ஐயா மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்த 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 கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு அம்மா கூட சொன்னாங்க, இவங்களுக்கும் அந்த தாய்மை இருக்கணும், அந்த பரிவு இருக்கணும், பண்பு இருக்கணும், அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த தாய்மை உணர்வு வரணும்னு சொன்னாங்க. ஆண் பெண் பாலுக்கு அது உண்மைதான். அந்த கருத்தை நான் முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய கருத்தை மட்டும்தான் நான் பதிவு செய்யறேங்க. வாழ்க வளமுங்க ஐயா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வீரப்பன் ஐயா, உங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றியம்மா, மிக்க நன்றியம்மா. அதாவது நம்முடைய வாழ்த்துக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. கொஞ்சம் டைம் எடுத்தா கூட அது சிறப்பாக அமையும். அந்த வகையில வாழ்த்து கொண்டே இருக்க வேண்டும், வையகத்தை வாழ்த்த வேண்டும், சமுதாயத்தையும் வாழ்த்த வேண்டும். அந்த வகையில தொடர்ந்து அதுக்குதானங்க நம்மள வேதாத்திரியத்தை கொண்டு வந்திருக்காங்க ஐயா. அதை பூரணமாக செய்வோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? சரிங்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே